ஹலோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சூப்பரா செம்ம டக்கரா நம்மள என்ட்ரா இருக்குது. இந்த ஷோ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல விடுங்க. டேய் சொல்லுங்க. நீ வந்து இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண தானே வந்திருக்க. பின்ன என்னடா இடியாப்பம் வைக்க வந்த மாதிரி அப்படியே நிக்கிறேன். இல்ல புதுசுங்கிறனால ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கு. என்ன நர்வஸ்? ஓகே, ரொம்ப பண்ணாதீங்க அந்த நர்வஸ்லாம். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரெசென்டிங் பண்ண வந்திருக்கீங்க. இதை பற்றி மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத இவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நம்பருக்காக நம்ம கடைசியில் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஷோவில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நாங்கள் எடுத்து போடுவோம். அதோட எங்கேயே போதும்னு ஒன்று பண்ணுவீங்க. அது வேற, இது வேற. ஏன்னா இதில் நாங்கள் பண்ண போகிறது இதில் என்ன பண்ண போறோம்னு சொன்னா சோஷியல் மீடியாவில் உங்களோட டேலண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் உங்களை எல்லாத்தையும் திரையில காட்டுவோம். எஸ், ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட் வந்து நான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள். அந்த லிங்க் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. நாங்கள் அதை வந்து உங்களுக்காக டிவியில் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேலண்ட்டை உலகமே பார்க்குற அளவுக்கு பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோக்கில் என்ட்ரா போகிறோம். திஸ் இஸ் ட்ரெண்டிங்கில் விடுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு பிறகு ஜெசிக்கு கார்த்திக் கால் பண்ணிருக்கா. சத்யா இல்ல ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மரியாதையா பேசுவோம்னு நினைக்கிறேன். ஆனா இவனும் ஒருத்தன் வந்து பம்பு பண்றேன்னு தெரியுது. ஆனா கேட்டுக்கிற போற மகனே. சரி சரி, எது பேசினாலும் பரவாயில்ல, பல்ல விளக்கிட்டு பேசு. நாங்க வந்துருச்சா? ஆமா அப்பா, நறுமணம் வீசுது போன்லயே. கண்டுபிடிச்சியா? அந்த கண்டுபிடிச்சியா பண்ணி? ஆமாமா, கொரவுனா காத்துல பரவுனா, அது மட்டும் இப்ப சொல்லுங்க. இது எப்படி எந்த இதுல சொல்லணுமா சும்மா சொல்லுமா? உங்க வாய்ஸ்ல சொல்லணும், பின்ன ஜானகி வாய்ஸ்ல சொல்லணும். அப்ப நான் வந்து வசந்தன் டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம். இந்த ஷோ பேரு ட்ரெண்டிங்ல விடுங்க. காதை நீ தருவாயோ, என்னை மாற்ற போறாயோ. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஓகே, ஸோ நம்ம ஷோக்கில் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ஷோக்கில் என்ட்ரு ஆனதுமே ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகமே பார்த்து வியந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு வரப்போகுது. இந்த பாட்டு பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஒரு கேள்வி. ஆமா, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்? நான் கிளிநொச்சி. போன மாதம் மாற்றலன்னு சொன்னேன், நான் மாற்றி பேசுகிறேன். அது நான் பிறந்து வளர்ந்த ஊர். இப்போ இதை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஊர். பிறந்து வளர்ந்த ஊரா? ஆமாம். சரி ஓகே. ஆக்சுவலாக வந்து கிளிநொச்சியில் என்னெல்லாம் ஃபேமஸு? கிளிநொச்சியில் என்னென்ன ஃபேமஸ் இருக்குங்கிறீங்க? ஈரநமடு இருக்கு. கிளிநொச்சினாலே ஃபேமஸ் தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கிளிநொச்சியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி ஃபேமஸ். ஸோ இப்போ அதுக்கு இப்போ வெட்டுக்கிளி எழுத்தீங்க? இல்லை பேசிக்காக வந்து கிளிநொச்சி பற்றி பேசும்போது அங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அங்கேருந்து சில பேர் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஊரை பற்றி அவங்களே ஒரு பயங்கரமாக ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்கும்போது ஏஆர் ரஹ்மான்லேருந்து இளையராஜா வரைக்கும் எல்லாருமே தேம்பி அழுது நாம் இனிமேல் இசையே போட வரா, தூக்கு மாட்டி செத்து போயிடலான்ற அளவுக்கு அவங்களே யோசிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு கம்போசர் வந்து சூப்பராக கம்போஸ் பண்ணி ஆஸ்கர் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுல என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா அதுல 2 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா, அதுதான் ஹைலைட்டே. அதுல வந்து அண்ணனை பார்க்கும்போது அப்படியே விஜய் மாதிரியும், அக்காவை பார்க்கும்போது அப்படியே ஷாலினி மாதிரி இருக்கிறதுனால பயங்கரமான கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வருது. இது உண்மையிலேயே வந்து நம்ம லவ் டுடே படத்துல இருந்து எடுத்து சீனா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நாங்க தரோம். எஸ், இந்த வீடியோ வந்து ஸ்பெஷல் டெடிகேஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னைக்கு ப்ரொடியூசர் இஸ் நம்பர் 1 கை. அவர் வந்து இந்த வாரம் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கார். யார் அவர்னா? அவர் தான் வைகுந்தன். ட்ரெண்டிங்ல விடுங்க. அதுதான் ட்ரெண்டிங்ல விடுவோம். சின்ன சின்ன கண்ணு கனி என்ன வச்சு செய்யுறியே, குண்டிகளுக்கு முதட்ட துளிச்சு சண்டித்தனம் பண்ணுறியே, கண்ணத்தில கிள்ளி பிட்டா கண்டபடி திட்டுறியே, அடியே கண்ணத்தில கிள்ளி பிட்டா கண்டபடி திட்டுறியே. ஹலோ, காட்டுங்களே, உங்கள் மனசை திறந்து காட்டுங்களே ப்ளீஸ். எனக்கு இடம் இல்லையா அதில்? ஏன் இப்படிலாம் பண்ணி? உனக்கு இந்த ஃப்ரேம்லேயே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மனசு. சரி, இங்கே எனக்கு முக்கியமான கோல் ஒன்று வந்திருக்கு. சரியா? கோல் ஃப்ரம் அமெரிக்கா. காட்டு பாக்க ஃபோன். எங்கே ஃபோன்? ஏன்னா ரேகையாக தெரிஞ்சு பிறகு இதில் எங்கன்னா ஃபோனு கையே தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க. ஸோ இவர் தனியாக கொண்டு போவார். எனக்கு ஒரு கோல் வந்துருச்சு, இம்பார்ட்டன்ட் கோல் வந்துச்சு. நான் காய்ச்சிட்டு வரேன். போ நல்லா ஆவி போ. இதெல்லாம் புதுசாக நமக்கு இதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தட் டிஸ்டர்பன்ஸ்? ஹலோ. ஹாய்ங்க, நான் வந்து கிஷோர் பேசுகிறேன்.
யாரு கிஷு? நான் வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பேசுகிறேங்க. ஆஹா. என்னன்னாங்க, நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு மாடல் ஷூட் பண்ணுறோம். உங்களோட டிக்டாக்லாம் நாங்கள் பார்த்தோம். ஓகே. பிஆர் ஒருத்தர் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. பிரியாவா? பிரியா இல்லைங்க, பிஆர்ஓ. ஓகே. பிஆர் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து செலெக்ஷனுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, டிவி இன்டர்வியூஸ்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். யா, ஸோ அங்கிருந்தவங்க ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட்லாம் என்ன மாதிரிங்க? இது என்ன மாதிரி ஷூட்? இது ஆக்சுவலாக அங்கே கொரோனா விழிப்புணர்வு அதை பற்றி ஒரு இது பண்ணுறோங்க. ஆஹா. எப்போ நடக்குது இது? வந்து எப்போவுமே நாங்கள் வந்து பிளான் பண்ணுறது எப்படின்னா நைட் 12 மணி அந்த டைம் தான். பிகாஸ் வந்து ரோட்லலாம் வந்து யாருமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த கர்ஃப்யூ போட்டதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. நைட்டுனா கஷ்டமே. மத்தியானம் 12 மணினா நீங்கள் கருத்துவீங்க, அதனால தான் நைட் வச்சுருந்தோம். சரி, நான் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக ஒரு ஈவினிங் போல் கால் இல்லை, இது ஏற்கனவே ஈவினிங் தாங்க. 3 மணிங்கிறது ஈவினிங் தாங்க. நான் இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து நாளைக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் அனுப்பி உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்றலாம். அதனால தான் லேட் நைட்னா கஷ்டம். ஏங்க, அப்போ நான் வந்து சொல்கிற டயலாக் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இதுதான் டயலாக்ஸ் அதில். அப்போ இது வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. நான் இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு 5:36 போல் கால் பண்ணுறேன். ஏங்க, இதாங்க பிரச்சனை. இப்போ நீங்கள் 2 மினிட்ஸில் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னாங்க, இது நான் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு வந்து நான் கர்ஃப்யூ வர போட்டுருவாங்களா, ஸோ அதனால பிரச்சனை. 2 மினிட்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். சரி, சொல்லுவேன். யா, கொரோனா காற்றுல பரவுனா அது மட்டும் ஒருக்கா சொல்லுங்க. இது எப்படி எந்த இதில் சொல்லணுமா இல்லாட்டி சும்மா சொல்லணுமா? உங்கள் வாய்ஸில் சொல்லணும். பின்ன என்ன ஜானகி வாய்ஸில் சொல்லணும்? இல்லை, உங்கள் வாய்ஸில் சொல்லுங்கள். கொரோனா காற்றுல பரவுனா. கொரோனா காற்றுல பரவுனா. கொரோனா காற்றுல பரவுனா அந்த மாதிரி சொல்லுங்க ஸ்டைலிஷா. ஐயோ, இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை. நான் உங்களுக்கு 5 o'clock அப்புறம் கால் பண்ணுறேன். ஏங்க, 5 மணிக்கு மேலே எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் என்ன, நான் கட் பண்ணிட்டு போகிறா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். வாயாடி பெத்த புள்ள வயசாகி வந்த புள்ள யாரடி? ஹலோ, இங்கே பாரு. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு கால் பண்ணி இல்லைனா மெசேஜ் பண்ணானா நீ என்ன ஓவராக பேசுகிற? ஒரு அளவு இல்லையா உனக்கு? பேசுறேன். என்ன ஒரு லெவல் ஏற்ற மாதிரி நீ திட்டு, சரியா? உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப திட்டுற. நான் அப்படித்தான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் போலீஸுக்கு போவேன். போய் சொல்றா போடா. என்ன வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது, அப்புறம் ஆயிரும். பாத்துக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வாடா பண்ணனா நானும் வாடா பண்ணேன்னு தான் சொல்லுவேன். நீ என்ன பெரிய அவனா? ஆமா, அவன் தான். சரி, இப்ப உங்க வீட்டுல தண்ணி வருதா? இல்ல, அது தெரியும். நீ குளிக்காம சுத்தும் போதே தெரியும் உங்க வீட்டுல தண்ணி வரலன்னு. இந்த வீட்டுல பேஸ்ட் பிரஷ் எல்லாம் இருக்காமா? இல்லண்டா. இப்ப நீ என்ன வீட்டுக்கு வந்து வரல தாத்தா பாரு, என்ன தள்ளுற? ஏதா பேசு கரெக்டா. என்னமா சிரிப்பு? லாரி பிரேக் ஆச்சா மாதிரி. சரி, மாதிரி இந்த நீ பசங்க எல்லாம் திட்டுறல, ஓகே? சொல்லி தொலைஞ்சிட்டு பேசுங்கடா. பாயாடி பெத்த புள்ள வயசாகி வந்த புள்ள அரடி. என்னங்கற? ஹலோ. ஒண்ணும் இல்ல கொஞ்சம் மரியாதையா பேசுவோம்னு நினைக்கிறேன். ஆனா இவனும் ஒருத்தன் வந்து பம்பு பண்றேன்னு தெரியுது. ஆனா கேட்டுக்கிற போற மகனே. பார்த்தா அப்புறம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவ? லேடன்ட்ட பேசுறியா? ஹலோ. யாரு? பின்லாடன்ட்டியா? இல்ல. ஹலோ, சித்தப்பாவா? சொல்லு. ஆமா, எங்க பக்கத்து வீட்டு அங்கிள். ஐயோ, மறந்து போயிடா. சரி. சரி, அவரா? அம்மா, எதுக்கு இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்த மாதிரி பேசுற? எல்லாத்தையும் மறந்த மாதிரி. என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது. சரி, எது பேசினாலும் பரவாயில்ல, பல்ல விளக்கிட்டு பேசு. நாங்க வந்துருச்சா? ஆமா, அப்பா நறுமணம் வீசுது போன்லயே. கண்டுபிடிச்சியா பண்ணி? ஆமாமா. ஐயோ, சோ ஸ்வீட்டா. நீ என்ன சொல்றது? சொல்லி வேலையில பாரு. ஐயோ செல்லக்குட்டி, இந்த மாதிரி எல்லாம் புகழாத. சரி, எங்க இருந்து பேசுற? என்ன செய்யறது? கன்றாவி. நீ சொல்றதுக்கு நான் புகழ வேண்டியதா இருக்கு. ஆமா. சரி போதும். இந்த பாரு, எங்க இருந்து பேசுற? உங்க வீட்டுக்கு அடுத்து பின்னாடில இருந்தா? ஆமா, எங்க வீட்டுல கறி வைக்கல. உங்க வீட்டுல கறி வச்சிருந்தா கொஞ்சம் கொடுத்து விட.
ஏலடா கறியெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சாப்பிட முடிஞ்சு. நீயே தின்னு திருப்பிய? ஆமா நானே சாப்பிட முடிச்சிட்டேன். சரி ஓகே, அந்த இப்ப யாரை லவ் பண்ணிட்டு இருக்க? என்ன 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 நமக்கு எல்லாம் ஒன்னும் செட் ஆக மாட்டேன்றான்டா. யாராச்சும் இருக்காங்க, செட் பண்ணி விடுறியா? அடங்கப்பா, ஒரு செட் இருக்கு, நான் தரவா? பல் செட்டா? இல்ல சேவிங் செட்டு. அத நீயே வச்சுக்கோ. நான் சொல்லிட்டோம்ல இப்ப. இவன் நீங்க என்ன நல்லா தெரியுது, எவனோ எடுத்துட்டு கலாய்க்கிறேன்னு. சரி இட்ஸ் ஓகே, நீ கலாய்க்க. நீ வந்து 10%, நான் வந்து 100% இன்னும் கலாய்ப்பேன். என்ன அது வரது இல்ல கரெக்டா? என்ன வாய் கோபிச்சுங்கற? ஆமாடா, அதான் பிரஷ் பண்ணல தானே இன்னைக்கு. என்ன பண்றது? சரி இது ஓகே, நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ செஞ்சு விட்டேன்னா அப்புறம் வந்து பாத்துக்க, நல்லதா போயிடும் உனக்கு. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஐயோ அதுல தப்பே இல்ல. ஆமா, என்ன பிரச்சனை? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணானாமே. சரி சரி, அவனா? சரி ஓகே, அந்த ஏரியால பிச்சை எடுத்துட்டு இருப்பானே அவன்தான். ஆமாமா அவனா? அதுதான் என்னன்னு சொன்னா, பிச்சை எடுக்கிறது காணாதுடா. எனக்கு நிறைய பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த ஃபாரின்ல எல்லாம் நிறைய எடுப்பானுங்கல்ல, சோ அது மாதிரி எடுக்கிறோம்னா பரவாயில்ல. ஃபாரின்ல எடுக்கிறவங்க எல்லாம் பிச்சை தான் எடுப்பானுங்க, அது ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, உனக்கு அத அப்ப நாளைக்கு சொல்றோம். எப்பேர்ப்பட்ட மாப்பிள்ளை நீ எதிர்பார்க்கற? நீதான்டா லட்சியவான். எப்படிப்பட்டவனா? அந்த பில்கேட்ஸ் இல்லாட்டி கூட கொஞ்சம் ஒரு மகன் மாதிரி இருந்தா ஓகேடா. பல்லே வளர்க்காதவனுக்கு பில் கேட்ஸா? வள்ளி என்ன பண்றது, வெட்டியா இருந்தா அப்படித்தான். சிங்களம் தானா? அத தன்னவா? ஹலோ முன்னோது கராண்டு போயிட்டேன். சி நீ தமிழ் பேசினா நல்லா இல்ல, சிங்களம் பேசினா நல்லா. சி என்ன பண்றது, பரவாயில்ல. இப்போ உனக்கு சிங்களமும் முடியாது, தமிழும் முடியாதுன்னா இப்போ நான் என்ன, எனக்கு இங்கிலீஷ் வராது, என்ன பண்ண? இங்கிலீஷ் வராது, அப்புறம் இங்கிலீஷ் பேச. ஓகே, how are you, what's happening in the streets and all, in the roads and all, in the lights, street lights, dogs barking? அடேங்கப்பா. சரி சரி, அப்புறம் what doing you? You are very lucky man, magic man, dead man. என்னடா என்னத்துக்கு கலாய்க்கிறேன்னு தெரியாது, இல்லாட்டி நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன். அப்புறம் சரி எங்க ஏரியால ஒரு வேலை இருக்கு, சரியா? என்ன கூட்டுறது கழுவுறது அப்படியா? இல்ல ஆமா மேய்க்கிறது பண்ணுவியா? பரவாயில்லடா, மீடியா விட அதே எவ்வளவு பெட்டர். கொட்ட புள்ள பாத்து பேசு. அப்படி இல்ல, நீ அசிங்கப்படுத்தி பேசக்கூடாது. அது எப்படி நீ அசிங்கப்படுத்தி பேசுவ? பொதுவா பொதுவாலாம் பேசாத நீ. இல்லடா, நாம பண்றதுக்கு அது ஓகே. எவனோ அப்படின்னு புரியுது எனக்கு, எதுன்னு மட்டும் தெரியல. கையில கிடைச்ச மவனே. ஆமா மேய்க்கிறியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஓகே, அது பெட்டர் தான். ஆமா சரி, அப்ப எத்தனை மணிக்கு வந்துடுற வேலைக்கு? ஆமா மேய்க்கிறதுக்கா? ஆமா ஆமா. சத்தியமா சிரிக்காத. வேற சிரிப்பு மாத்திரு, கேட்கவே முடியல. என்னது புரியல? வேற சிரிப்பு மாத்திரு, கேட்கவே இல்ல. கேட்கலையா? பரவாயில்ல, கேட்காட்டி நல்லா. சரி இந்த ஆமை மேய்க்கிறதுக்கு என்ன டைம் வருவ? சரி உனக்கு என்ன டைம் வரணும்னு சொல்லு பாப்போம். இல்ல எந்த டைம் வந்தாலும் பரவாயில்ல, பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துரு. அதான் அது மட்டும் செய்ய மாட்டேன். சரி பரவாயில்ல. அப்படியே உனக்கு எனக்கு அந்த அப்போ வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. உனக்கு வந்து சமைக்க வருமா? சாப்பிடுறதுக்கு நீங்க ரெடினா சமைக்கிறதுக்கு நான் ரெடி. உனக்கு பேசவே வரல, சமைக்க வருமான்ற டவுட், அதான் எனக்கு கேட்டேன். அடே சமைக்கிறதுக்கு எப்படிடா வரும்? நாம சமைச்சா தானே சமைக்க முடியும். மொக்கத்தனமா கேள்வி கேக்குற. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றியா? சொல்லி கேட்டு தொலை. இவ்வளவு நாள் அதானே செய்யற. இப்ப ஒரு பையன் இருந்தானா? ஒண்டா? ஒரு பையனா? ஆமா ஒரு பையன் தான். நீ எத்தனை எதிர்பார்க்கற? சரி சொல்லி தொலை நீ. சரி ஒரு பையன் இருந்தானா, சரியா? சரி சரி உண்டு. அவன் வந்து பயங்கரமா எல்லாமே கத்துக்கிட்டு, சூப்பரா டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு போட்டிக்கு போயிருந்தானா. டான்ஸ் போட்டிக்கு பயங்கரமா ஆடுனானா. அவன் எவ்வளவுதான் ஆடியும் அவனுக்கு வந்து பிரைஸ் கொடுக்கவே இல்லையா? ஏன்? ஒன்ன மாதிரி இருந்திருப்பான். ஏன்னா அங்க போய் ஜோகி ஆடினானா. இது கூட உனக்கு தெரியல? இல்லடா, இல்ல எவனாச்சும் ஒன்ன மாதிரி இருந்திருப்பான், ஃபுல்லா போட்டுட்டு. என்ன டபுள் மீனிங் எல்லாம் பேசுற? ஹலோ, இந்த மாதிரி எல்லாம் பேசாத நீ. அடே நான் டபுள் மீனிங் வேடா இது. ஃபுல்லா போடுறேன், நல்லா குடிச்சிட்டு சொன்னேன். ஐயோ என்னையோ வம்பு கிழக்குது. என்ன ஒரு அப்பாவியில இப்படி பேசுற? சரி பரவாயில்ல. உனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்க நீ? ஈவி இறக்கம் இல்லாத எருவு மாட்டுக்கு பிறந்த வந்து அந்த வேலையை செய்ய. இது ஜோசியம் பத்தி சொல்றியா? உனக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்க தெரியுமா? உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல? எப்போ பாப்போம், இன்னொரு 10 வருஷத்துல. இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைங்கிறது. வாயில வசம் போட்டு சபாஷ், பட்டிமன்றத்துல சாலமன் பாப்பையா மாதிரி பேசுற.
சரிக்கா, இப்போ நான் வந்து வசந்தன் டிவிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். இந்த ஷோ பேர் ட்ரெண்டிங்கில் விடுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு கலாய்க்கு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு தான் நம்பர் கொடுத்தாரு, வைகுந்தர். டிவில போவோம் பரவாயில்ல, போட்டு தொலைங்க, அதுக்கு தானே பண்ணீங்க. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்க அந்த ஆளு. ஓகே ஓகே அக்கா, இந்த ஆள் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்கக்கா. நீ சொல்றது உண்மைதாப்பா. அப்படியா? அவர் ஒரு மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சிருச்சா? சரி பரவாயில்ல, ஓகே. சரிக்கா, நன்றி, வணக்கம்க்கா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பை. அடுத்த நாங்க பார்க்க போறது எங்க கமடாயில உள்ள ஒரு பொடியன் ஒருத்தனை தான். எந்தடா காட்ட போறேன்? அவர் பொடியன்னு சொல்ல முடியும், ப்ரோன்னு தான் சொல்ல முடியும். புரோக்கரா? இல்ல டிக்கா ப்ரோ. Tikka bro, yes, that famous YouTube guy. That guy is coming for this guy in this show for tonight, guys. So what you do is go and see, guys. போதும். அவர் என்னன்னு சொன்னா அப்பாவும் நடிப்பாரு, புள்ளையாவும் நடிப்பாரு. தாத்தா வயசுல நின்றுக்கிட்டு அப்பாவுக்கு வேஷம் போடுறாரு, புள்ளைக்கு வேஷம் போடுறாரு. அதை பார்த்துட்டு வாங்க. நீ என்ன கிட்ட போட்டுருக்க? நான் வந்து சைல்ட்ஹுட் பாரு, இவன் பசங்களே 4-5 பேர் வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டு வந்த மாதிரி இருக்கு. இல்ல கொஞ்சம் நெஞ்சு அசிங்கப்படுத்துறீங்க. உருவத்துல இது என்னன்னு சொன்னா சின்ன வயசுல அதை இது கொடுத்து வளர்த்துட்டாங்க. நான் என்ன பண்றது? சரி வீடியோ மகன், நாளைக்கு நீ 10-11 மணி ஆகணும் படுக்கிறல்ல, சரியா? கொஞ்சம் வெள்ளையுமே எழுப்பணும். அது என்னத்துக்காப்பா? நாளைக்கு வெள்ளை 6 மணி நந்தி 4 மணியாகாடி கர்ஃபியூ எடுக்கிற. வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் நான் லிஸ்ட் ஒன்று போட்டு தரேன், வெள்ளையுமே போய் எடுத்து வரணும், சரியா? சரி நீங்கள் சாமான் லிஸ்ட்டை போட்டு எங்களே, நான் வெள்ளையுமே ஒன்று. மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா? பாப்பா, சாமான் லிஸ்ட்டை போட்டு டக்குன்னு தாவும் கடை போடுறது. ஓமாய், இந்த சாமான் லிஸ்ட்டுக்கு சாமான் எல்லாம் டக்குன்னு போய் எடுத்துவா. சரி அப்படா பேத்துருவாய். மாஸ்க்கை போட்டுக்குவோம். மாஸ்க் தேவையில்லை பாப்பா வெளியே போகிறதுக்கு. இப்போ நீ வெளியே போகிற மாஸ்க் போடாம. சனத்தோட சனமா நெசுங்கி சாமான் எடுக்க போறதும் மாஸ்க் போடாம. இனி கண்டவன் நின்றவனோட எல்லாம் பேசிக்க நிக்க போறதும் மாஸ்க் போடாம. அடக்காதல் என்பது மாயவலை, இது கண்ணில் நோரம் தோய்வதில்லை, இனி யாரும் பார்க்கும் தேவையில்லை. என்னை மாற்றும் காதலே, என்னை மாற்றும் காதலே, மாற்றும் காதலே, காதலே. முடிஞ்சா? எதுக்காக கிட்ட வந்தாயோ? அஃபான் யாரோ ஃபோன் பண்றாங்க, போய் பேசிட்டோம். ஹலோ. ஸோ வந்து அடுத்த நம்ம ஷோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கவர் சாங். இந்த கவர் சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் சூப்பராக வந்துட்டு இருக்காரு. அது வந்து நம்ம ஊர் பையன் சூப்பராக வாசிக்கிறார் கீபோர்டு, பார்த்துட்டு வாங்க. அதை தாண்டி வந்து இன்னொரு கவர் சாங்கும் இருக்குது. அந்த கவர் சாங்கும் நல்லாயிருக்கும். 2 கவர் சாங்கையும் பார்த்துட்டு வாங்க. வாடா. ஹலோ அஃபாண்ணா, என்ன விஷயம்? ஐயோ, ரெக்கார்டிங்கில் இருக்கேன் ராஜா, அப்புறம் எடுங்க ராஜா. என்ன இப்படி கரைச்சி கொடுக்குறீங்க? ஓகே, பாய். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முழுக்குன்னு அவன் கனவாக கண்டிருப்பான். நீ இன்னும் போலே போய் பார்த்துட்டோம். நெஞ்சை விட்டு வந்த வார்த்தை ஒன்று தொண்டைக்குள் சூழ் கொண்டதோ, உன்னை விட்டு உடல் நீளவில்லை, என் காதல் வேர் கொண்டதோ, பூமிக்கு வந்த பனித்துளி நான், சூரியனே என்னை குடித்து விடு, யுகம் யுகமாய் நான் எரிந்து விட்டேன்.
யசோனே என்ன நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? எந்த வீடியோ? நான் நிறைய வீடியோ பார்த்தேன். இல்ல இந்த சிம்பும் திரிஷாவும் கடைசியா ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. சிம்பும் திரிஷாவும் கால் பண்ணி பேசுற வீடியோ ஒன்று. அது பாத்தீங்களோ? பார்த்தேன். அது கொரோனா டைம்ல தனித்தனியா இருந்து எடுத்துக்க. அதுக்கப்புறம் வந்து திரிஷாவோட ஹஸ்பண்ட் வந்து திரிஷா வெள்ளுவெளு வெளுத்தாரு. அது நீ பாக்கலையா? திரிஷாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, www.gubli.com சொல்லவே இல்ல. பாக்கலையா? பாக்கல. சோ இப்போ நம்ம அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துறோம். நீங்க வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து கார்த்திக் டயல்ஸ் இந்த படத்தோட இது படமா ஷார்ட் ஃபிலிமா? ஷார்ட் ஃபிலிம். இது ஷார்ட் ஃபிலிமா? அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அம்மா சத்தியமா ஷார்ட் ஃபிலிம். ஆனா இதுல என்னன்னு சொன்னா திரிஷான்னு ஒருத்தன் வந்து நிப்பான் பாருங்க. அதத்தான் என்னால ஜீரணிக்கவே முடியல. எஸ், உடஞ்சு போன பாதுர் ஷா ஒட்ட வச்ச மாதிரியே இருப்பான். அவன் பேர் திரிஷாவான். ஓகே, போய் பார்த்துட்டு வாங்க. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. கோ சி அண்ட் கம். இப்போ எடுக்கிறேன். ஹலோ. ஓ ஹலோ காய். சுண்டுக்குழியில் வந்து நிற்கிறீர்கள் போல. உனக்கு என்னன்னு தெரியும்? இல்லை, ஜிஎஸ்ல 5000 காசு வாங்குறதுக்காக உங்களை பார்த்ததா சொன்னதை ஏன் சொல்ல இல்லை வந்த நீங்களண்டு? கனடாவிலேருந்து வந்து நின்ற நாங்கள். ஓ ஓ ஓ இந்த காசு கொடுக்குறாங்களேன்னு கேள்வி. ஆனால் எனக்கு தர மாட்டேன்னுட்டாங்களோட. அப்போ இதன் போம்க்கும் இதன் போம் இதன் நிரப்பணுமோ எடுக்கிறேன்டா இந்த 5000 ரூபாயை தரமா வெளிநாட்டிலேருந்து வந்தால் தரமாட்டாங்களே. இனி வாழ்வுக்கு தேவகளான வசதி டிவி இருக்கானே. கொஞ்சம் கரெக்டாக யார் வாய்ஸ் பேசுறீங்க? ராஜினி வாய்ஸ். இல்லை வரல. ஜாதி ஜாதிங்கிறீங்களே. ஜாதி இல்லை இது யார் வாய்ஸ்? ரஜினி வாய்ஸ். இல்லை வரல. இன்னும் ரஜினி வாய்ஸ் வரல. இப்ப பாரு, நெஞ்சில் குடி இருக்கும். இல்ல ரஜினி வாய்ஸ் சுத்தமா வரல. தம்பி மயில் வாங்கணும். இல்ல ரஜினி வாய்ஸ் வரல. நண்பனுக்கு நண்பன், அவனு நண்பன் தான். இல்ல ரஜினி வாய்ஸ் இன்னும் சுத்தமா வரல. ஏன்னா நான் ரஜினி வாய்ஸ் பண்ணவே இல்லடா. இல்ல எங்க நீங்க பேசவே இல்லை இன்னும். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இது நல்லா இருக்கு. யார் வாய்ஸ்? இது ரஜினி வாய்ஸ். பேசுங்க. நீங்க பார்த்துட்டு வாங்க. நல்லா ரஜினி ட்ரிபியூட் வந்துட்டு இருக்கு. ஹலோ அண்ணே, எவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருப்பீங்க? இப்போ கொடுப்பீங்களா இல்லையா? ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. நீங்கள் வந்து இல்லை அதெல்லாம் தெரியாது. நீங்கள் வந்து நாட்டாம கிட்ட பேசுங்க. ஹலோ, எப்போ வாங்கின காசை கொடுப்பீங்க? ஹலோ, நான் தானே அவனுக்கு காசு கொடுக்கணும். ஹலோ, அப்படிங்களா? மன்னிச்சிருங்க. ஓ இல்லை நம்ம பொடியை தந்துடுவான். கொஞ்சம் இருங்க, அவர்கிட்டே பேசுங்க. இப்போ உங்கள் ஃபோனா? சாரி சார். ஓகே, இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து ஒரு டிக்டாக் பண்ண போகிறோம். அதுவும் நாங்கள் வந்து இந்த ஃபோனில் பண்ண போகிறோம். ஏன்டா ஃபோன் உடஞ்சிச்சா? ஏன்டா உடச்ச? சம்பளம் வந்து வாங்கி கொடுக்குறா. ஒரு கோடியில் பொருள்றவன் இப்படி தாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பான். காசு அருமை தெரியாதவன். பேர் என்னடா? அதான் தெரியல சார். நான் கேட்டா சொல்லாது. இது நல்ல சீட்டா. எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? மூஞ்சியே அப்படிதான். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கத்துல கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை என் கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர வளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா. நீ பேசாதடா. பால் மட்டும் கொதிக்கட்டும். சூப்பரான காஃபி வருது பா. ஏய், 1 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் ஆனாலும்
என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. என்ற காசை நீ தருவாயோ, என்னையோ மாற்ற போறாயோ. அண்ணா போலாமாண்ணா? ஓகே ரெடி போலாம். எங்க போறீங்க? போலான்னு சொல்லிட்டாரு. ஐயோ போலான்னு சொன்னது ப்ரோக்ராம்குள்ள போலாங்கிறது. ஓ அந்த போலாமா? நானும் இந்த போலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஆக்சுவலா வந்து அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதான் நான் சொல்றேனே. அடுத்து என்னன்னு சொன்னா, அழகா ஒரு அக்கா வயலின் எடுத்து உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னை நான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் சேர்ந்து இதயம் மச்சான் அவனுக்கு பேச மட்டும் தான் தெரியாது நினைச்சிருந்தேன், பாடவும் தெரியாது அவனுக்கு. நானும் சூரியடா நீ ப்ளீஸ் கோ வாட்ச் தட் வீடியோ. தட் அக்கா நைஸ் புல்லாங்குழல் தான் வாசிக்கிறான், வயலின் சொல்லிக்கிறான். இல்ல என் குரலை பார்த்து என்ன சொன்னீங்க? பாட தெரியாது. என்னது என்ன குரல்? உன்னி கிருஷ்ணன். நீ வேணா பாடி காட்டுறா. ஆமா என்ன பாட சொல்லி சொல்றீங்களே, நீங்க பாடி காமிங்க. பாடி எல்லாம் காண முடியாது. பாடி எல்லாம் சொல்லல, பாடி காமிங்க. பாடியா? பாடி மீன்ஸ் சிங் த சாங். பாடிங்கிறது சென்னைக்கு அருகாமையில் இருக்கு 300 கிலோமீட்டர். இல்ல 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 பாடி காமிங்க. பாடணும் என்ன எழுத்துல? லா குறில் இல்ல நெடில். லா நீ பாடு பார்க்கலாம். லா 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 லா. நீங்க போய் நல்ல வீடியோ போய் பார்த்து போனா. நீ போனா பொறாம இந்த பொடி எனக்கு. ஹலோ. அத்தாரே 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 உத்தாரே உத்தாரே காட்டாத உத்தாரே. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். யாரு இவன் கல்ல தூக்கி போறானே, புள்ள மேல தோளு மேல கல்ல தூக்கி போறானே, கண்ணு ரெண்டும் போதல. யானை பிளிருது மச்சான். நீயா? சாரி மச்சான். அம்பி பெர்ஃபார்மன்ஸ் இல்ல உங்களை வந்து இதுல வந்து நார்மலா தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு எல்லாம் பண்ண வேணாம். இல்லடா சிங்கிங் டேலண்ட் எல்லாம் நான் இதெல்லாம் தான் காட்டணும்னு ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப காட்டாதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ முடிச்சுட்டு கிளம்ப போறோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட காலில் கல் விழுந்ததுனால நம்ம வந்து உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணுறோம். எஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து இந்த ஷோல இருந்து விடைபெறும் நான் அரசோதரன் வித் உங்கள் பிரான்சிஸ் வித் ப்ரொடியூசர் வைகுந்தன். அண்ட் திஸ் இஸ் ட்ரெண்டிங்ல விடுங்க. வா போலாம் வா. அம்மா